அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். டூடில் ஆர்ட் வரைஞ்சி போட்டிருந்தேன். இது ஒரு எபிசோட் மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு எபிசோட் 2 வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னுடைய பெரிய பையனுக்கும் ஸ்கூல் லீவு. ஸோ அவனுமே என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். நானும் வந்து ட்ரா பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்குமே ஒரு ஸ்கெட்ச் புக் கொடுத்துட்டு நீ பண்ணு அப்படின்ட்டு அவனுக்கும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து 4 சைடுமே கார்னர் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து ஹரிசாண்டலாக வந்து ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி, அதுக்கப்புறமா வெர்டிக்கலாக 4 லைன் இருக்கிற மாதிரி, ஹரிசாண்டலாக வந்து ஒரு 5 லைன்ஸ் வர மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து 0.5 mm பென் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த சன்லாம் வரைகிறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி லைன்ஸாக வந்து வரைஞ்சிக்கிறணும். இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஜாயின் பண்ண போகிறோம், ஒரு ஃப்ளவர் மாதிரி ஜாயின் பண்ணணும். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிட்டேன். இதை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சோம் அப்படின்னா தான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இது குட்டியாக வரைஞ்சதுனால கொஞ்சம் அது மட்டும் நான் மிஸ்டேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைனாக போட்டதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு எம்டியாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எம்டியாக இருக்கக்கூடிய லைன்ஸில் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் இருந்தாலும் சரி, ஃபைன் லைனர் பென் இருந்தாலும் சரி, நான் வந்து பெர்மனெண்ட் மார்க்கர் இருக்கு இல்லையா, அது போட்டு பண்ணேன். ஏன்னா அதான் ஸ்பீடாக பண்ணும் அப்படின்ட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா இவனுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தான், சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தான் அவனுமே. ஸோ லாஸ்ட்டாக இது முடிக்கிறதுக்கே வந்து 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த கர்வ் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் எல்லோ கலர் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன கலர்னாலுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாமே எல்லோ கலர் போட்டுட்டு ரெட் கலர் வந்து ஒரு சில பாக்ஸஸ்க்கு மட்டும், ஒரு சில இடத்துல மட்டும் நான் ரெட் கலர் போடுறேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர் கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல விசிபிளாக அந்த கலர் வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு ப்ளூ போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற சைடில் வந்து ப்ளூ கலரும் ரெட் கலரும் மாறி மாறி போட்டுட்டேன். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட்டாகவும் விடலாம். நான் ஆஷ் கலர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். என் பையனோடதையும் காட்டுறேன் பாருங்கள். அவன் வந்து இதை பெயிண்ட் பண்ணியிருந்தான். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு ஆர்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.